உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் தினந்தோறும் சந்திச்சுட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகளை நம்ம மறைமுகமாக சந்திச்சுட்டு இருக்கோம். இது பிரச்சனை தானே அறிவதற்கே நிறைய வாய்ப்புகள் இல்லாத மறைமுகமான பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிரச்சனைகளை அறிய செய்து அதை அடையாளப்படுத்தி அதை தீர்ப்பதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்காங்க. திருச்சியிலிருந்து அருண்குமார் இணைந்திருக்காங்க, சேலத்திலிருந்து ரியாஸ் இணைந்திருக்காங்க, இன்னும் மற்ற பகுதிகளில் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைய இருக்கிறாங்க. என்ன விஷயம் குறித்து இன்றைய தீர்வு பாலம் அப்படின்னா, கேன் வாட்டர்ஸ். இந்த கோடை காலங்களில் பொதுவாகவே பெருநகரங்களில் இப்போ கேன் வாட்டர் வாங்க உபயோகப்படுத்தக்கூடிய நிலைங்கிறது தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது. வீட்டு உபயோகத்திற்கு தேவையான தண்ணீரை என்னதான் நம்ம மெட்ரோ வாட்டர்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் குடிக்கிறதுக்கான தண்ணீரை கேன் வாட்டர் வாங்கக்கூடிய ஒரு சூழலை மெட்ரோ நகரங்கள் உட்கொண்டுட்டு இருக்குது. அதே நேரத்தில் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது, நம்ம பார்க்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்ப்பாளர் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். திருச்சியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய அருண், இந்த கேன் வாட்டர் உற்பத்தி அப்படிங்கிறது எப்படி நடைபெறுது, என்னென்ன தகவல்கள் இருக்குது, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், தமிழ்நாட்டில் கூடிய அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தற்போது மினரல் வாட்டருடைய குடும்பத்தில் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தற்போது இந்த மினரல் வாட்டருடைய ஆதிக்கமானது அதிகரித்து விட்டது. மினரல் வாட்டரை பயன்படுத்தும் மூலமாக நல்ல உடல் நலம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது மினரல் வாட்டர்கள் என்றால் என்ன, இது அனைத்து வீடுகளிலும் இருக்கக்கூடியதுதான். அதை தாண்டி இது எப்படி உற்பத்தி ஆகிறது, இது எப்படி இது தயாரிக்கிறார்கள் என்பது குறித்து முதலில் பார்ப்போம். இதனுடைய மேலாளர் அவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சில தகவலை பெறலாம். சார் வணக்கம். மினரல் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத குறித்து சொல்லுங்க. இப்போ இங்க எங்கிருந்து இப்ப முதல்ல தண்ணி இங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்ற உரியப்படுகிற தண்ணீர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு உங்களுடைய திட்டங்கள் என்ன, எப்படி இது முறையாக மினரல் வாட்டராக மாறுது அப்படிங்கறத குறித்து ஒரு தெளிவான விளக்கம். கண்டிப்பா சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் இது மினரல் வாட்டர் கிடையாது, இது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, இது மல்டி ஃபில்ட்ரேஷன் மெத்தடு, அந்த வழியில ஃபில்டர் பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. அது தெளிவாக இது என்ன, இப்ப இருக்கிறதுல இந்த டேங்க் என்ன அப்படிங்கறது ஒரு தெளிவா ஒரு முறையா சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இது SS 304 டேங்க். இது இருக்கிற ஒரு டேங்கோட கெப்பாசிட்டி 16,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. அடுத்தது ஸ்டோரேஜ் டேங்க் 2, அடுத்தது ஸ்டோரேஜ் டேங்க் 3, மொத்தம் 3 டேங்க் வச்சிருக்கோம். மொத்தம் 45 லிட்டர் 1000 லிட்டர் உள்ளது. இது ஸ்டோரேஜ் டேங்க். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன். இதுல தண்ணீர் வந்துருச்சு அப்படின்றீங்க, இது நீங்க தெளிவா சொல்லலாம் அப்படின்றப்ப இதுல இருந்து இங்க எதற்கு போகுது, இது என்ன டேங்க் அப்படிங்கிறது. கண்டிப்பா இப்ப நாங்க போர்ல இருந்து எடுக்கிற வாட்டரை ஒரு சம்புல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த சம்புல குளோரினேஷன் பண்றோம். என்ன குளோரினேஷன் பண்றோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமா வீடுகள் எல்லாம் கார்பரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி போடுறது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குளோரினேஷன் பண்றாங்க நகராட்சி மாநகராட்சியில எல்லாம். அதே மாதிரிதான் இங்க வாட்டர் ஃபீல்டுலயும் குளோரினேஷன் பண்றாங்க. அங்க சாலிடா யூஸ் பண்ணுவாங்க, இங்க நம்ம லிக்விடா யூஸ் பண்றோம். என்ன கெமிக்கல் பாருங்கன்னா சோடியம் ஹைபோ குளோரைடு அப்படின்றது, ஹைபோ ஷார்ட்டா ஹைபோ அப்படின்னுவோம். அது என்ன பண்ணும்னா குளோரினேஷன் தான், அது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். வாட்டர்ல இருக்கிற ஆர்கானிசம் எல்லாத்தையுமே கில் பண்ணிரும் பேசிக்கலா. சோ அந்த ஸ்டேஜ் அதுல இருந்து எடுக்கிற வாட்டரை இந்த சாண்ட் ஃபில்டர் அப்படின்ற வெசல்ல நம்ம ஃபீட் பண்றோம். இந்த சாண்ட் ஃபில்டர்ல என்ன லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பெப்பிள்ஸ், அதாவது கூழாங்கல், தமிழ்ல சொல்லுவோம் கூழாங்கல். இந்த கூழாங்கலை லேயர் லேயரா 1/2 1/2 வச்சிருக்கோம். இது எப்படி வச்சிருக்கோம்னா டென்சிட்டி படி வச்சிருக்கோம். அதிகமான டென்சிட்டியை டாப் லேயர்லயும் பாட்டத்திலையும் கிரானுலர்ஸ் எல்லாம் டாப்லயும் வச்சிருக்கோம். வாட்டர் எப்போதுமே டாப் டு பாத் வரும். இது நாங்க பேக் வாஷ்ன்ற மெயின்டெனன்ஸ் மூலியமா கீழ இருந்து வாட்டரை ஃபிளஷ் பண்றோம். அப்படி பண்ணும்போது இது வாட்டர்ல இருக்கிற சஸ்பெண்டட் சாலிட்ஸ், அப்படின்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிருக்க வுட் ரேப்பர் இந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் இந்த சாண்ட் ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர். கார்பன் ஃபில்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆக்டிவேட்டட் கார்பன், சார்கோல், கரித்தூள் இருக்குங்க இல்லையா, அதுதான் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதையும் பிசிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான் ரிமூவ் பண்ணும். அதாவது ஓடர், கலர், இது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணும் கார்பன் ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். ஏன் ஓடரையும் ரிமூவ் பண்ணணும், ஓடரையும் கலரையும் ரிமூவ் பண்ணணும்னா, இப்ப நாங்க போர்ல இருந்து எடுக்கிற வாட்டர், அதனால கலர் கிளியரா இருக்கும்.
இதே இது லேக்கு பாண்டு வெள்ளு இது மாதிரி ஏரியால இருந்து எடுக்கிற வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர்டா இருக்கும், கிரீனிஷா இருக்கும், ப்ரௌனிஷா இருக்கும், எல்லோயிஷா இருக்கும். அந்த மாதிரி வாட்டரை நம்ம ட்ரிங்கிங் வாட்டரா யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அதனால இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் வச்சு கலரையும் ஓடரையும் ரிமூவ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மைக்ரான் ஃபில்டர் 10 மைக்ரான் 5 மைக்ரான் அப்படின்னு இருக்கும். இது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் ஃபில்டர் பண்ணக்கூடியது. இதுக்கு உள்ள கேட்ரேஜ் அப்படின்றது இது என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்கன்னா பாலிப்ரோபிலீன் அப்படின்ற மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. இது நாங்க வேரியேஷன் வவுண்டட் டைப் வச்சிருக்கோம். கேட்ரேஜ் 10 மைக்ரான் 5 மைக்ரான் 10 மைக்ரான்ன்றது எங்களோட வாட்டர்ல 10 மைக்ரான் எபோ இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே ஃபில்டர் பண்ணிரும். அடுத்தது அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறது 5 மைக்ரான் 5 மைக்ரான் இருக்க ஆர்கானிசம் எல்லாம் 5 மைக்ரானுக்கு எபோல இருக்கிறத ஃபில்டர் பண்ணிரும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறத இந்த மெம்பரேன் ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா ஃபில்டர் பண்றோம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா அந்த ப்ளூ கலர் கார்பன் ஃபில்டர் சாண்ட் ஃபில்டர் இது ரெண்டுமே பிசிக்கல் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடியது. அடுத்தது மைக்ரான் ஃபில்டர் இது பயாலஜிக்கல் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடியது. இந்த ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இந்த ப்ராசஸ் வந்து கெமிக்கல் ப்ராசஸை ஃபில்டர் பண்ணக்கூடியது. அதாவது இது இந்த 4 ஃபில்ட்ரேஷன்ல இருந்தும் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. டிடிஎஸ்ல பிஹெச்லயும் சரி டிடிஎஸ்லயும் சரி. டிடிஎஸ்ன்றது டோட்டல் டிசால்வ் சாலிட். நம்ம வாட்டர்ல உப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உப்பை தான் டிடிஎஸ் சொல்றோம். இந்த 1 லிட்டர் வாட்டர்ல எவ்வளவு உப்பு மிக்ஸ்டு ஆயிருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்றது டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ் சாலிட். இந்த டோட்டல் டிசால்வ் சாலிட் உப்பு மினரல்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே மீனிங் தான். இதை வந்து இந்த ஆர்ஓ சிஸ்டம் ஃபில்டர் பண்ணிடும். இந்த ஆர்ஓ சிஸ்டம் இன்புட்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிடிஎஸ் இருக்கும். எங்களோட ஏரியால 1900 இருக்கு டிடிஎஸ் அப்படின்னா இன்புட்ல 1900 இருக்கிறது, ஆப்டர்ல வெறும் 50 இருக்கும். அப்ப இங்க வந்து 2 செப்பரேஷன் இருக்கு. ஒன்னு ரிஜெக்ஷன் வாட்டர், ஒன்னு ஃபில்டர் பர்மிட் வாட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த ரிஜெக்ஷன் வாட்டர்ல வந்து டிடிஎஸ் பாத்தீங்கன்னா எபோ 1900 மேல இருக்கும். அதே பர்மிட் வாட்டர்ல 50 இருக்கும். அதுக்கு அடுத்தது அல்ட்ரா வயலட் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிசம்லாம் கில் பண்ணிரும். ஒரு வேவ்லென்த்தோட 240 வேவ்லென்த் மொத்தம் 5 லாம்ப் இருக்கு. 1000 மேல இருக்கும், எபோ 1000 மேல இருக்கும். அதுல வந்து வாட்டர்ல மிக்ஸ்டா இருக்கிற ஆர்கானிசம்லாம் கில் பண்ணிரும். அல்ட்ரா வயலட் ஆன்லைன் ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஓசனேட்டர் அப்படின்றது வாட்டரோட செல்ஃப் லைஃபுக்காக கொடுக்கிறது. செல்ஃப் லைஃப்னா நம்ம வந்து எக்ஸ்பைரி கொடுக்குறோம் இல்லைங்களா வாட்டர்ல, அந்த செல்ஃப் லைஃப் அதை மெயின்டைன் பண்றதுக்காக ஓசனேட்டர் சாதாரண ஆக்சிஜன் அட்மாஸ்பியரிக்ல இருக்கிற ஆக்சிஜன் O2 சொல்லுவோம். அதை கம்ப்ரஸர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஜெனரேஷன் மூலியமாக ஓசனேட்டர் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலியமா ஆக்சிடேஷன் பண்ணும்போது O3 கன்வெர்ட் ஆகுது. அந்த O3 கேசியஸ் ஸ்டேஜ்ல வாட்டரும் கேசியஸும் மிங்கிள் பண்ணி வெஞ்சூரி மெத்தட்ல நாங்க ப்ராசஸ்ல பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இதனுடைய நிலை எப்படி இருக்கு? இப்போ நீங்க வந்து அந்த கெமிக்கல் எப்படி அதை எப்படி ப்ராசஸ் பண்றீங்க, எப்படி பியூரிஃபைட் பண்றீங்க அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்க. அப்படின்றப்ப அதை தாண்டி அடுத்தது இது வந்து எப்படி கொண்டு போறீங்க, இது எப்படி வந்து வாஷ் பண்றீங்க அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். மேலும் வந்து இது எப்படி அடுத்த கட்டமா இருக்கு, இது எவ்வளவு பேர் வந்து இங்க வந்து இந்த பணியில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப நாங்க மேல ஸ்டோரேஜ் பண்ண அந்த டேங்க்ல இருந்து கீழே பைப் லைன் மூலியமா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்துரும். அந்த ஒவ்வொரு செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் 20 லிட்டர் பிடி கேன் 20 லிட்டர் கேன் இருக்குல்ல, வீட்டுங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்றாங்க இல்லையா, 20 லிட்டர் கேன் 20 லிட்டர் கேன் சப்ளை பண்றாங்க இல்லையா, அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 20 லிட்டர் கேன்ல 20 லிட்டர் கேன் ப்ராசஸ் பண்றது எப்படி அப்படின்றத எப்படி வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அதை தாண்டி சொல்லுங்க சார். இப்போ 20 லிட்டர் கேன் அப்படின்றப்போ இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு அந்த நேரங்களில் பார்க்கும்போது 20 லிட்டர் கேன் ஒரு நாளைக்கு வந்து இங்க எவ்வளவு கேன் நீங்க ஒரு மேனேஜர் அப்படின்றப்போ இதை நீங்க தெளிவா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்க திருச்சி இதனை சுற்றி எத்தனை இடங்களுக்கு வந்து இது கொண்டு போறீங்க அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க. இது எவ்வளவு கேன்ஸ் ஒரு நாளைக்கு போகுது அப்படின்னு சொல்லுங்க. வீடுகளுக்கு எவ்வளவு சப்ளை பண்ணுங்க? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்க எங்களோட ப்ராசஸிங் வந்து 10,000 இருந்து 20,000 லிட்டர் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நாங்க ப்ராசஸ் பண்ற வாட்டரை பேக் பண்ண பின்னாடி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2000 இருந்து 2500 கேன் வரைக்கும் நாங்க வந்து வீடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது புள்ளிவரம் தமிழகத்துல எவ்வளவு இது மாதிரி வந்து எவ்வளவு ஃபேக்டரிஸ் இருக்கு? ஏறக்குறைய வந்து தமிழகத்தில் கூடிய மக்கள் 8 கோடி மக்கள் வந்து இதுல எவ்வளவு பேர் அதை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்க இப்போ முக்கால்வாசி மக்கள் வந்து இப்போ நல்ல தண்ணி கிடைக்கிறது கிடையாது. அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வாங்கிட்டு இருக்காங்க.
சார் சொல்லுங்க. இப்போ அதை தொடர்ந்து நீங்க சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ அங்கிருந்து பியூரிஃபைட் பண்ணி இங்க வருது அப்படின்றப்போ இங்கிருந்து என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அது வந்து சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இங்க எங்களுக்கு வந்து டீலர்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க வந்து எங்களுக்கு வீடுகள்ல கலெக்ட் பண்ற எம்டி கேன்ஸ் அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டு அந்த கேனை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேனோட இதை பார்ப்போம், தன்மையை பார்ப்போம். அந்த கேனு கிளியரா இருக்கா, இல்ல டர்பிடிட்டா இருக்கா, இல்ல கேன் எம்டி கேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடக்கும், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடக்கும். அதே மாதிரி பங்கை எல்லாம் உருவாகி இருக்கும். கேன் வந்து ரொம்ப சைக்கிள்னா அந்த கேனோட கெப்பாசிட்டி இருக்காது. அந்த மாதிரியான கேன்லாம் வரும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நாங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். அதை மீறி வர்ற நல்ல கேன் எல்லாம் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் வாஷ் அப்படின்றத வாஷ் பண்ணுவோம். அவுட்டர் வாஷ் அப்படின்றது என்ன பண்ணுவோம், கெமிக்கல் போட்டு வாஷ் பண்ணுவோம். அது ஹைபோ போடுவோம் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல. அப்ப அதுலயும் எஸ்கேப் ஆகாத, கிளியர் பண்ண முடியாத சில பார்ட்டிகல்ஸ் கேன்லாம் இருந்ததுன்னா அதை ஆசிட் HCl என்ற ஆசிடை போட்டு கிளியர் பண்ணுவோம். அதுல எப்படியா இருந்தாலும் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் ரா வாட்டர்ல பண்ணுவோம். இந்த ரா வாட்டர்ன்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்த வாட்டரா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாம் நீங்க மெடிக்கல் எல்லாம் பாத்திருப்பீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் இது வந்து கிருமி நாசினின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக அது ரா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நாங்க இங்க அவுட்டர் வாஷ் பண்ணுவோம். அவுட்டர் வாஷ் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கேன் இன்னர் வாஷ் வந்து ப்ராடக்ட் வாட்டர், ஹாட் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்றோம். அப்படி வாஷ் பண்ணும்போது அதுக்கு அடுத்தது ஃபில்லிங் வந்து ப்ராடக்ட் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்றதுனால கண்டாமினேஷன் ஆகாம இருக்குன்றதுக்காக ஃபைனல் ஸ்டேஜ்ல நாங்க வந்து ஹாட் வாட்டர், ப்ராடக்ட் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்றோம். அது அந்த ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அடுத்தது ஃபில்லிங் வந்துடும். ஃபில்லிங் செக்ஷன்ல மேனுவல் ஃபில்லிங் செக்ஷனு. அடுத்து அந்த கேன் வர வீட்டி கேன் வர்றதுல மேனுவல் ஃபில்லிங் தான் பண்றோம். அது பாத்தீங்கன்னா மேல ஸ்டோரேஜ் டேங்க் பாத்தீங்களா ப்ராசஸ்ல அந்த டேங்க்ல இருந்து பைப் லைன் மூலியமா வாட்டர் இங்க வந்துடும். இதுல எந்த வித இதுவுமே பண்றது இல்ல. நாங்க கெமிக்கல்ஸோ எதுவுமே பண்றது இல்ல. அப்படியே ஃபில்டர் பண்ணி ரா வாட்டரை எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே கேன்ல அடைச்சு கொடுக்குறோம். அதனாலதான் இது பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், நாட் மினரல் வாட்டர். இதே மாதிரி நிறைய பேர் என்ன மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லாதனால எல்லாமே மினரல் வாட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது மினரல் வாட்டர் இல்ல. மினரல் வாட்டர் அப்படின்றது சம் மினரல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க வாட்டர்ல. கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் ஆட் பண்றது மினரல் வாட்டர். இது வந்து ஜஸ்ட் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃபில் பண்ற வாட்டர் பாருங்க. எங்களோட அந்த கேப் வந்து இது மாதிரி ஃபில் ஆகி வர கேன்ல இந்த மாதிரி கேப் இத பாத்தீங்கன்னா பேட்ச் நம்பரு, டேட்டு, MRP இது எல்லாமே போட்டிருப்போம். அத கேப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் யாருமே உடைக்க கூடாது. அது கம்பெனி டு டைரக்டா கஸ்டமர்கிட்ட தான் போகணும். இதுக்கு இடையில எந்த வித மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கேப் அடுத்த ஸ்லீவ் போட்டு பக்காவா நாங்க வெளியில அனுப்பிடுறோம். அது டீலர்கிட்ட அனுப்பிடுவோம். டீலர் வந்து டைரக்டா கஸ்டமர்கிட்ட செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து இப்போ இது வந்து முழுமையா வந்து இது ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரா வந்து மாறிடுது அப்படின்றப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க இதை வந்து கொண்டு போறீங்க அப்படிங்கிறது ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். இது முழுமையா வந்து எல்லா தகவலும் சொன்னீங்க. உங்களுடைய நன்றி சார். சார் நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து இதுல வந்து கெமிக்கல் என்ன? இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி நீங்க தான் சொல்லணும் அப்படின்றப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தயாரிச்சு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் வந்து இந்த வந்து கொடுக்கணும். இது அப்புறம் குடிச்சாதான் அது வந்து நல்ல குடிநீர் அப்படிங்கிறதுக்கான தரம் இருக்கு. அப்ப உடனுக்குடன் கொண்டு போய் கொடுக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. உடனுக்குடனே கொடுக்க கூடாது. நாங்க ஒரு பேட்ச்லயும் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஆக்குற வாட்டர் 48 மணி நேரம் கழிச்சு தான் நாங்க கொடுக்கறோம். நாங்க ப்ரொடக்ஷன் பண்ண வாட்டரை 48 மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கறோம். ஏன்னா நாங்க ஒரு பேட்ச் ஃபில் பண்ணோன்னே ஒரு பேட்ச்ல இருந்து சாம்பிள் எடுத்து வச்சிருவோம். அந்த சாம்பிள் எடுத்து வைக்கிற இது வந்து அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மைக்ரோபயாலஜில இருந்து அவங்க அப்ரூவல் கொடுத்த பின்னாடி தான் நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம். இப்ப இங்க இருக்க ஸ்டாக் எல்லாமே இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சது. உடனே பிடிச்சி கொடுக்க கூடாது. ISO தரம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறைகள் வந்து திடீர்னு ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. இதுல வந்து ISO இல்ல, இது வந்து தரமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய போலிகளும் உருவாயிடுச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு நிறுவனம் நடத்திருக்கீங்க அப்படின்றத தவிர்த்து போலிகள் வந்து அதிகமா இருக்கு. இதுதான் பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து போலிகள் மூலமா தான் உண்மையான நிறுவனத்தை கூட நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றப்ப அது போலிகளை எப்படி கண்டறியுது? இதுல எப்படி கண்டறிய முடியும்? ஒரு சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியும்? இதுல அவங்க பார்க்க வேண்டியது இந்த ISI முத்திரையிட்டு இருக்கணும் ஒண்ணு. அது ISI அப்புறம் FSSIன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களோட முத்திரையும் பெற்றிருக்கணும். இந்த தரமான குடிநீருக்கு வந்து ISIயும் FSSIயும் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அந்த நிறுவனமான தண்ணியை மட்டும்தான் வாங்கணும். அது பொதுமக்கள் பார்த்து வாங்கணும்.
பல தகவல்களை வந்து கொடுத்திருக்காங்க தேவேந்திரன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான ஒரு மினரல் வாட்டர், அதாவது இவங்க சொல்றது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்பது பேக்டு வாட்டர்னு சொல்றாங்க. இது வந்து மினரல் வாட்டர் இல்ல அப்படின்னு தாண்டி தான் சொல்றாங்க. அப்படின்றப்போ இது வந்து போலிகளும் அதிகமாக உருவாயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியினுடைய ஒரு கோணமாக பார்க்கப்படுகிறது. இதை களைவதற்கும் அவர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்காங்க. ISO சான்றிதழ் நிச்சயமாக இருக்க வேண்டும், IFSம் இந்த கோடும் இருந்தால் மட்டுமே இது தரமான ஒரு குடிநீராக கருதப்படும் என தெரிவித்திருக்கார்கள். நிச்சயமா அருண், இந்த கேன் வாட்டரை பற்றின ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தியிருக்கீங்க. இது எப்படி உற்பத்தி செய்யப்படுது, இதனுடைய தயாரிப்பு முறைகள் என்ன, சுத்திகரிக்கப்படுகிறது எப்படி அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பல்வேறு தகவல்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. இது பற்றின ஒரு முழுமையான விவரங்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்காங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் இது எப்படி உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறது குறித்து திருச்சியிலிருந்து அருண் விளக்கியிருந்தார் செந்தில்குட்டி. அதைத் தொடர்ந்து இது எப்படி வெளிக்கொண்டு செல்லப்படுகிறது, மக்களிடம் இது எப்படி கொண்டு செல்லப்படுகிறது, இந்த இடைப்பட்ட காலத்தில் இது எப்படி பராமரிக்கப்படுகிறது, இந்த கேன்கள் எல்லாம் பதிவு செய்யலாம் செந்தில்குட்டி. அதாவது சென்னையை பொறுத்தவரை குடிநீரோட தேவை அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த குடிநீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பிறகு அதிக சுகாதாரமான குடிநீராக அவர்கள் கருதுவது இந்த 20 லிட்டர் அடைக்கப்பட்ட இந்த கேன் வாட்டரை தான் அவர்கள் சுகாதாரமான குடிநீராக கருதுகிறார்கள். இதற்காக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 450 அங்கீகரிக்கப்பட்ட சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து தண்ணீர் சென்னைக்கு வருகிறது. இந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் என்பது இந்திய தரநிர்ணய துறையின் சட்டத்துறையின் ஆணையத்தின்படியும் அதே போல இந்த உணவு பாதுகாப்பு துறையின் ஒரு அனுமதியோடும் தான் இந்த அவர்களுடைய விதிகளை பின்பற்றி தான் இந்த குடிநீரானது பல இடங்களில் விநியோகம் செய்ய வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது. இதனால் தான் ஒரு சுகாதாரமான குடிநீரை பெற முடியும் என்ற இந்த விதிகள் பின்பற்றப்பட்டால் தான் கிடைக்கும் என்பதும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி என்னென்ன இந்த ஒரு அடைக்கப்பட்ட 20 லிட்டர் கேன்களில் என்ன மாதிரியான விதிகள் பின்பற்றப்பட வேண்டும், அதாவது இந்திய தர நிர்ணய சட்டம் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையின் இந்த சட்டங்கள் என்ன சொல்கிறது, இந்த கேன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது நாம் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு குடோன் பகுதியில் இருக்கிறோம். இந்த கேன்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த குடோன் பகுதியில் இருக்கக்கூடிய கேன்களில் இதை பார்க்கலாம். அதாவது குறிப்பாக இந்த கேன்களில் இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லேபிள், இதை வைத்து ஒரு வாடிக்கையாளர் இது தரமான குடிநீரா என்பதை தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக அந்த எந்த நிறுவனத்திலிருந்து இந்த குடிநீரானது வழங்கப்படுகிறது என்ற அந்த பெயரோடு அந்த விலாசத்தோடு இருக்க வேண்டும். அதே போல இது இந்திய தரநிர்ணய ஆணையத்தின் சான்றிதழை பெற்றிருக்கிறதா என்பதற்கான அந்த ஒரு முகவரியும் இதில் இடம்பெற்றிருக்கும், வலைதள முகவரி. அதில் சென்று இந்த கம்பெனியின் தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல FSSAI என்ற உணவு பாதுகாப்பு துறையின் 14 இலக்க எண் கொண்ட இந்த ஒரு சான்றிதழ் எண் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போல இந்த கேனானது எந்த வகையான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கிறது என்பது இந்த முக்கோண குறியில் இருக்கக்கூடிய இந்த எண்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இது 1 to 7 வரை உள்ள எண்களில் வெளியாகி இருக்கும். இது என்னென்ன வகையான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கிறது, இதனால் ஏதாவது உடலுக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா என்பது குறித்து தான் இது இந்த இந்திய தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் இதை குறிப்பிட சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த பாட்டிலின் இந்த கேனின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதையும் இதில் விளக்கியிருக்க வேண்டும். அதே போல இந்த தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா, RO என சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறார்களா, அதே போல UV அந்த உள்ள தண்ணீரில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்கான அந்த ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா, இது போன்ற மினரல்கள், அதாவது தண்ணீரில் ஏதாவது மினரல்கள் இருக்கிறதா என்பது குறித்த விவரங்களை இந்த பட்டியல்களில் இடம்பெற்றிருக்க வேண்டும். இதை வைத்தே நாம் தண்ணீரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, சரியான குடிநீர் தானா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற இந்த கேன்களில் இடம்பெற்றிருக்கும் போதுதான், அதே போல இந்த மூடிகளை பார்க்கும் பொழுது அந்த லேபிள்கள் இருப்பதும் மேல் இருக்கக்கூடிய மூடிகளில் இருக்கக்கூடிய பெயர்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதில் விலை பட்டியல் எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டும். காலாவதி ஆகக்கூடிய நாட்களும் அதில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். இது போன்ற விவரங்கள் இந்திய தரநிர்ணய ஆணையமும் அதே போல உணவு பாதுகாப்பு துறையும் இந்த விதிகளை பின்பற்றி வாங்க வேண்டும் என்பதையே தான் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இது போன்று பல இடங்களில் இருந்தாலும் இதில் போலியான விஷயங்கள் எவ்வாறு வருகிறது என்பது இங்கிருக்கக்கூடிய லாப நோக்கத்தில், அதாவது இந்த கோடை காலங்களை பயன்படுத்தி நேரங்களில் லாப நோக்கத்திற்காக இந்த தொழில் குடிசை தொழில் போல இங்கு சென்னை போன்ற நகரங்களில் புற்றிசல் போல அதிக நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சுத்திகரிப்பு பணிகள் எதையும் செய்யாமல் வெறும் தண்ணீரை அடைத்து விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் அதிக அளவில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதே போல குடிசை தொழிலாக வெறும் படிகம் என்று சொல்லக்கூடிய அலுமினியம் சல்ஃபேட் என்ற பொருளை தண்ணீரில் செலுத்தி
அந்த தண்ணீரை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கிறது. செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. இதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற தகவல்களையும் பதிவு செஞ்சுருங்க. தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் சென்னையிலிருந்து மருத்துவரோடு இணைந்திருக்காங்க மனோஜ். நிறைய சுத்திகரிப்பு முறைகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. இது எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டு எவ்வளவு பராமரிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சுத்திகரிப்பு முறைங்கிறது உடலுக்கு ஆரோக்கியமான ஒன்றா? இதை தாண்டி சில சுத்திகரிப்பு முறைகளை சொந்தமாக சில நிறுவனங்கள் மேற்கொள்கிறாங்க அல்லது வீடுகளில் மேற்கொள்ளப்படுது. அந்த முறைகள்லாம் சுத்திகரிக்கப்படக்கூடிய முறைகள்லாம் சரிதானா? என்ன சொல்கிறார் மருத்துவர்? கண்டிப்பாக தேவேந்திரன், தொடர்ந்து நம்மளுடைய இந்த உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து பல்வேறு வகையிலான மாற்றங்களை இந்த வாழ்க்கை முறை மாறுதல்கள்னால நம்ம சந்திச்சுட்டு வரோம். அதுல மிக முக்கியமான ஒரு மாற்றம் வந்து மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் உயிர் வாழ தேவையா இருக்கக்கூடிய இந்த குடிநீர்ல நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் தான். நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் பல்வேறு விதமாக பைப்ல வர தண்ணியோ ஆற்று தண்ணியோ குடிச்சிட்டு இருந்த நம்ம இப்ப வந்து இந்த கலாச்சார மாறுபாடின் காரணமாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி, மினரல் வாட்டர் அப்படிங்கிற பேர்ல வேறு வகையான தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இது மருத்துவ ரீதியாக நம்மளுடைய உடம்புகள்ல என்னென்ன விதமான மாறுதல்கள் கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி தெளிவான விளக்கங்களை தரதுக்காக டாக்டர் சுரேஷ், நோயியல் தடுப்பு நிபுணர், நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகளை தான் நம்ம முன்வைக்கலாம். டாக்டர், அந்த காலத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவா அந்த பைப்ல வர தண்ணியோ ஆற்று தண்ணியோ நம்ம குடங்கள்ல பிடிச்சு வச்சு அதை பாதுகாத்து வச்சு சில சமயம் நம்ம காய்ச்சி கூட அதை குடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து அது மாறிடுச்சு. சோ நம்ம அப்ப நமக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த தண்ணியில இருந்த சத்துக்கள் எல்லாம், அந்த கனிமங்கள், அந்த தாதுக்கள் எல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு இப்ப கிடைக்குதா? இல்ல அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அப்படிங்கிற பேர்ல அந்த கனிமங்களும் தாதுக்களுமே வந்து சுத்திகரிக்கப்பட்டிருதா? நம்ம இப்ப பார்த்தோம்னா முன்னாடி கிடைச்ச மாதிரி சுத்தமான தண்ணீர் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு, ஏன்னா பொல்யூஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஊர் ஃபுல்லாவே பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு. கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லாம் பொல்யூஷன்ஸை ரிலீஸ் பண்றாங்க. அதனால பொல்யூஷன் லெவல் ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த சுத்தமான நீர் வந்து கிடைக்க மாட்டேங்குது, ஒரு விஷயம். ரெண்டு வந்து அந்த குளங்கள், ஆறுகள், அந்த பாண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முன்ன வந்து பராமரிக்கப்பட்டது. இப்போ அந்த பராமரிப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதனாலதான் ஜனங்க வந்து, பொதுமக்கள் வந்து அதை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சுத்தம் இல்லாதால அவங்க வந்து இந்த மினரல் வாட்டருக்கு வந்து போறாங்க. பட் மினரல் வாட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் நீங்க யோசிச்சீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணல ஒரு மினரல் வாட்டர்ல இவ்வளவுதான் மினரல் இருக்கணும்னு சொல்லி. தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸ். எதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் டிஃபைன் பண்ணாததால மினரல் வாட்டர்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. பாதி மினரல் வாட்டர் கம்பெனிங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதே டேப் வாட்டரையோ, குழா தண்ணியோ, இல்ல இந்த குளத்து தண்ணியோ, இல்ல பாட்டில் வாட்டர், இல்ல போர் வாட்டரையோ எடுத்து ஃபில் பண்ணி மினரல் வாட்டர்னு சொல்லி லேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் அதுல எவ்வளவு மினரல் இருக்கு, எவ்வளவு சுத்தமானதுன்றதுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கரெக்டா கிடையாது. எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல பாதி மினரல் வாட்டர்ல சில ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, சில ஃப்ளோட் ஆகிற திங்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி மினரலையும் கரெக்டா டிஃபைன் பண்ண முடியல அவங்களால. அதனால மினரல் வாட்டர்ன்ற கான்செப்டே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இது வந்து பாட்டில் வாட்டர் தான் எடுத்துக்கணும். இந்த பாட்டில் வாட்டர்ல சஃபிஷியண்டா மினரல்லாம் உள்ள போகுதானா? டெஃபினட்டா கிடையாது. பட் ஜாஸ்தியா தேவையில்லாத கெமிக்கல் தான் நம்ம உடம்புல போகுது. சில ஸ்டடிஸ் பண்ணி பார்த்ததுல வந்து அந்த புரோமைட் சொல்லி சொல்லுவாங்க, அதோட லெவல் 4% தான் இருக்கணும். பட் பாதி மினரல் வாட்டர்ல பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில் வாட்டர்ல பாத்தீங்கன்னா 27% அந்த புரோமைட் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அளவுக்கு அதிகமா சில தேவையில்லாத தாது பொருட்கள் அந்த மினரல் வாட்டர்ல இருக்கு. அட் த சேம் டைம் இருக்க வேண்டிய மினரல் வந்து அதுல இருக்க மாட்டேங்குது. பாதி நேரத்துல மினரல் வாட்டர்னு பாத்தீங்கன்னா ஆர்டினரி டேப் வாட்டரையோ இல்ல இது போர் வாட்டரையோ குடிச்சு நமக்கு கொடுத்து விட்டுறாங்க. பேக் பண்ணி கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. கவர் பண்றதும் அந்த லேபிளும் வந்து பாதி ஃபால்ஸா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பாட்டில் வாட்டர்லயோ மினரல் வாட்டர்லயோ நமக்கு தேவையான மினரல் போலன்றது தான் அழுத்தமான உண்மை. டாக்டர், அப்படின்னா இந்த தண்ணீரின் மூலமா நம்மளோட உடம்புக்கு உள்ள வரக்கூடிய அந்த தாதுக்களும் அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு உடம்புக்கு வரதில்லை. அதனால நம்ம உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடுது? நம்மளுடைய உடலுக்கு தேவையான இந்த விஷயங்கள்லாம் கிடைக்காததால ஏதாவது உறுப்புகளுக்கான பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுதா? யூஸ்வலா மினரல்ல வந்து நமக்கு தேவையான மினரல்கள் கிடைக்காத போது உறுப்புகள் வந்து சில பாதிப்புகள் ஏற்படலாம். பட் இதுல வந்து இன்னொரு அட்வைஸ் தான் நான் பேசிட்டு இருக்கேன். தேவையில்லாத பொருட்கள் உள்ள போகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி புரோமைன் ஒன்று உள்ள போகுது. இதே மாதிரி வந்து சில நச்சு தாதுக்கள் பொருட்கள் வந்து இதுல வந்து சுத்திகரிக்கப்பட மாட்டேங்குது. ரெண்டு, அவங்க கொடுக்குற பிளாஸ்டிக் வந்து கண்டெய்னரே வந்து ப்ராப்ளமா இருக்கு. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து பர்டிகுலரா நம்மளுடைய என்வாயர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும். அந்த பிளாஸ்டிக்ல இருந்து இந்த வாட்டர்ல சில தேவையில்லாத தாது பொருட்கள், தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நமக்கு உள்ள போகுது. பட் எசென்ஷியல் மினரல்ஸ் வந்து நமக்கு போக வேண்டிய மினரலுடைய அளவு வந்து இதுல கம்மியா இருக்கு. பிகாஸ் அவங்க சுத்திகரிக்கப்பட்டதால சில இடத்துல அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லி அதை ரிமூவ் பண்ணும்போது
போது நமக்கு தேவையான தாது பொருட்கள் குறைய செய்யுது. பட் அந்த அளவு வந்து பெரிய விஷயம் இல்லை. பட் மேஜரா அதனால பாதிப்புகள் ஏற்படுறது இல்லை. பட் அதை விட்ட அந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, புரோமைட் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத தாது பொருட்கள் நமக்கு வந்து தீங்கு விளைவிக்குது. எசென்ஷியல் மினரலுடைய அளவு சில சமயத்துல கம்மியா தான் இருக்கு. பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி எதுவும் ஸ்டடிஸ் வந்து இது வரைக்கும் காட்டல. பட் எக்ஸ்ட்ரா தாது பொருட்கள், தேவையில்லாத தாது பொருட்களால நமக்கு லாட் ஆஃப் பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லி ஸ்டடிஸ் காட்டுது. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூரைட், புரோமைட், குளோரின் கூட வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப கிள்ளணும்னு சொல்லிட்டு குளோரின் ஜாஸ்தியா போடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத அல்சர்ஸ் வருது, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள், பிளஸ் வந்து நம்மளோட இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து சான்சஸ் ஆகிறதுக்கான காரணங்களா ஆயிடுது இது. பட் எசென்ஷியல் மினரல்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனால் ஸ்டடிஸ் பண்ணல, நான் சொன்ன மாதிரி டிஃபைன் பண்ணல யாரும். அதனால அது ரியலி கம்மியா இருக்கான்றதுக்கான எவிடன்சஸ் வந்து நமக்கு சோஃபார் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படி பார்த்தா இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்ல சேர்க்கக்கூடிய அந்த 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 பொருட்கள் எல்லாம் நீக்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய பொருட்கள்னால தான் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா சாதாரணமான அந்த கார்பரேஷன் வாட்டரை வந்து நம்ம அப்படியே குடிக்கலாமா, இல்ல அதை ஏதாவது ப்ராசஸ் பண்ணி குடிக்கிறது நமக்கு நல்லதா? சிம்பிளஸ்ட் ப்ராசஸ் வந்து ஓல்ட் அண்ட் டெஸ்டட் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ப்ராசஸ்னா பாயில் பண்ணணும், உருளை காய்ச்சணும்னு சொல்லுவாங்க. நல்லா ரோல் பாயிலிங் ஆர் நல்லா காய்ச்சிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதான் சேஃபஸ்ட் ப்ராசஸ். ஈவன் மினரல் வாட்டர் சொல்றீங்களே, நான் சொன்ன மாதிரி அது பாட்டில் வாட்டர் தான். ஜனங்க கிட்ட கேட்கறது, சார் இதை காய்ச்சலாமா, இது மினரல் வாட்டர் ஆச்சு சார், மினரல் காய்ச்சல ஏதாவது பிரச்சனை வருமா சார்? டெஃபினட்டா கிடையாது. நம்ம ஊர்ல கிடைக்கிறது பாட்டில் வாட்டர் தான். ஏன்னா மினரலுடைய அளவை வந்து யாருமே டிஃபைன் பண்ணல. எந்த தண்ணியுமே நீங்க காய்ச்சி குடிச்சீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. காய்ச்சி அதை சுத்தமா சேகரிச்சு வச்சு ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையே வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சிம்பிளஸ்ட் வே காய்ச்சணும். எப்படி காய்ச்சணும்? நல்லா பாயிலிங் பண்ற அளவுக்கு காய்ச்சணும். காய்ச்சிட்டு அதை பத்திரமா சேர்த்து வச்சீங்கன்னாவே வேற எந்த பிரச்சனையும் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அதான் பெஸ்ட். மருத்துவரினுடைய தகவல்களை எல்லாம் பதிவு செஞ்சிருந்தீங்க மனோஜ், தொடர்ச்சியாக நன்றி. தொடர்ந்து உங்களோடு மீண்டும் இணையலாம். அதற்கு முன்பாக இந்த தண்ணீரை எல்லாம் உறிஞ்சுவதனால் இவ்வளவு தண்ணீரை வந்து நம்ம விற்பனை செய்யும் பொழுது அது நிலத்தடி நீர்லேருந்து தான் உறிஞ்சு பண்ணுறாங்க. இதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, மேட்டுப்பாளையம் பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த கேன் வாட்டர்களுக்காக நிலத்தடி நீரை உறிஞ்சதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கி சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் வறண்டு ஓடை போல இருக்கும் இது மேட்டுப்பாளையம் பகுதியில் ஓடும் பவானி ஆறு. வற்றாத ஜீவ நதி என்று போற்றப்படும் இந்த நதியின் இந்த நிலைக்கு மற்றொரு காரணம் இப்பகுதியில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட நீர் தொழிற்சாலைகள் தான் என்று கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். எங்கள் ஊரில் குடி தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 நாளைக்கு ஒரு டைம், 5 நாளைக்கு ஒரு டைம் தான் வருது. அப்படியே வந்தாலும் 4 குடம் 5 குடம் தான் வருது. சரின்னு சொல்லி போரில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. போர்லேயும் வறண்டதுனால இப்போ சுத்தமாக தண்ணி வரதில்லை. பக்கத்தில் தோட்டத்தில் போய் தண்ணி எடுக்கலனாலும் அங்கேயும் ரொம்ப தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறதுனால தண்ணியெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கேன் 30 ரூபா 40 ரூபா சொல்கிறாங்க. எங்கேயுமே தண்ணினாதனால இப்போ வந்து நாங்கள் தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு எங்களுக்கு. கடந்த மாதம் இந்த ஆற்றில் நீர்வரத்து முற்றிலும் தடைபட்டு ஒரு வாரமாக மேட்டுப்பாளையம் புறநகர் பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகமே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் விற்பனைக்கான குடிநீர் ஆலைகளுக்கு எந்தவித கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டும் மக்கள் சுமார் 1000 அடி வரை ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து தண்ணீர் எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். விவசாய நிலங்களுக்கு ஆற்று நீர் எடுக்கக்கூடாது என தடை விதித்துள்ளது. சிறு தொழிற்சாலைகளுக்கும் தொடர்ந்து நீர் எடுக்கக்கூடாது என அரசு தடை விதித்துள்ளது. இருந்தும் இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பல மினரல் வாட்டர் கம்பெனிகள் புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த வறட்சி காலத்திலும் கூட இந்த பவானி ஆற்று நீரை எடுத்து மிகவும் பெரிய அளவிற்கு வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அரசாங்கம் இதுவரை எந்த தடையும் விதிக்கவில்லை. மேட்டுப்பாளையம் பகுதியில் நிலத்தடி நீர் சுவையாக இருப்பதால் பல நேரங்களில் நீர் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கும் மக்கள் அதிகளவில் நீர் உறிஞ்சப்படுவதால் நீரின் சுவை மாறுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தண்ணின் ஓர்ப்புத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதனால் அந்த மினரல் வாட்டர் தயாரிக்கிற கம்பெனிகள் இந்த பகுதியில் அதிக அளவில் கடந்த சில காலங்களில் பெருமளவில் பெருகிட்டு வருது. இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரோட சுவையான இது தான்.
சில நேரத்தில் வந்து அந்த மினரல் வாட்டர் வந்து அவசர கதியில் வந்து சுத்திகரிக்கப்படாமலேயே சரியான அந்த ஆர்ஓலாம் செய்யாமையே அவங்க மக்களுக்கு பேக்கெட் செஞ்சு விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடிப்படை வசதிகளில் முதன்மையானதாக கருதப்படும் குடிநீர் சந்தைப்படுத்தும் இந்த நிறுவனங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் நீரை உறிஞ்சுவதை தடுப்பது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோருகின்றனர். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம். கேன் வாட்டர்ஸ் குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். கேன் வாட்டர்ஸ் எந்த அளவுக்கு செய்யப்படுது, சுகாதாரமான முறையில் இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த நீரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த நீர் உறிஞ்சப்படுவதால் என்னென்ன பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம். செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்காங்க. மாநிலம் முழுவதும் இருந்து கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்காங்க. பிரசாந்த், கோவை பொறுத்தளவு சென்னை அளவு ஒப்பீட்டளவில் குறைவான அளவு தான் கேன் வாட்டர்ஸ் பயன்பாடு இருந்தாலும் அங்கு அந்த பயன்பாடுங்கிறது இந்த கோடை காலத்தில் எப்படியானதாக இருக்குது? இந்த கேன் வாட்டர் உறிஞ்சப்படுவதால் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா? உறிஞ்சப்படக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது கோவை மற்றும் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் வந்து இந்த பருவமழை பொய்த்து போவதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நீர் பற்றாக்குறையின் காரணமாக 10 நாட்கள் 20 நாட்களுக்கு ஒரு முறை தான் நீர் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் கிராமங்களுக்கும் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பெரும்பாலான மக்கள் வந்து அலுவலகங்களுக்கும் சென்னுடைய அன்றாட தேவைகளுக்கும் வந்து கேன் குடிநீர் பயன்படுத்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த கோவை மற்றும் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கேன் குடி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கடந்த கோடை காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20 நிறுவனங்கள் அதிகரித்திருக்கின்றன. இதற்கு காரணமாக பிற நிறுவனங்கள் ISO தர சான்று பெறாமல் கூட சில நிறுவனங்கள் வந்து முளைத்திருக்கின்றன கோவை இந்த கோடை கால பருவமழை காரணமாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுத்த கடந்த 2 மாதங்கள் மற்றும் கோவையில் மட்டும் 3 நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் இந்த கேன் குடி நிறுவனம் முறையற்று பல இடங்களில் முறைகேடாக வந்து குடிநீரை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இரவு நேரங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நொய்யல் போன்ற பகுதிகளில், கோவையில் பார்த்தீங்கன்னா நொய்யல் போன்ற பகுதிகளில் வந்து குடிநீர் திருடப்பட்டு வருகிறது. அதே போல பொள்ளாச்சி போன்ற அமராவதி அணைகளில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பம்பு மூலமாக நீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த தண்ணீரிடம் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கும் இந்த அணைகளில் இருக்கக்கூடிய விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் வந்து நீர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் இந்த முறைகேடாக சில நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கிறதுனால நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நம்முடைய வந்து ஒரு சமூக அளவில் இணைந்திருக்கிறார். அவருடைய கேட்போம். சார் வணக்கம். இப்ப இந்த கோடை காலங்களில் நீங்க இந்த நீர் கேன் குடிநீர் அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கடுமையான வறட்சி, பெரிய அளவுக்கு வந்து தண்ணீர் தேவை அதிகரிச்சிருக்குது. இன்னைக்கு வீடுகள்ல அதே போல கடைகண்ணிகள் எல்லாம் பார்த்தா கேன் தண்ணி தான் பயன்படுத்துறாங்க. ஒரு பகுதி இன்னைக்கு 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த தண்ணி இன்னைக்கு 40 ரூபாய்க்கு மேல அதிகமாகி போச்சு. பெரிய அளவுக்கு இன்னைக்கு வாங்க முடியாம அதுக்கும் பெரிய அளவுக்கு தண்ணி தட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு கடுமையா வந்திருக்குது. அப்ப இது அரசாங்கம் உடனடியாக தலையிடணும், மாவட்ட நிர்வாகம் தலையிடணும். இது பெரிய அளவுக்கு தண்ணீர் திருட்டும் இந்த பகுதியில கடுமையா நடந்துட்டு இருக்கு. நம்ம மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் தண்ணீர் திருட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடக்குது. பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் முழுமையாக தண்ணீரை ஆக்கிரமிச்சு கொண்டு வராங்க. செய்தியில பாக்குறோம், தாமிரபரணி ஆத்த இன்னைக்கு ஒரு பகுதியை கபலீகரம் பண்றதுக்கு கொக்கோ கோலா, பெப்சி நிறுவனங்கள் மும்முரமா இறங்கி அதுல இன்னைக்கு கோர்ட்டுமா உங்களுக்கு சாதகமா சொல்லிக்க நிலைமை பாக்குறோம். இப்ப நம்ம மாவட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா குறிப்பா அமராவதி ஆற்றுப்படுகையில, அமராவதி ஆறு பாயக்கூடிய கரூர் வரைக்கும் போகக்கூடிய பகுதிகளில் ஏறத்தாழ 60,000 ஏக்கருக்கு மேல பாசன பரப்பு இருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படக்கூடிய இந்த தண்ணீரை சபரி அக்குவாங்கக்கூடிய ஒரு நிறுவனம், காக்டஸ் நிறுவனம், இன்னைக்கு அனுமதி 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்ததுக்கு பின்னால கூட இன்னைக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்க்குது, அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. நாங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக பலகட்ட போராட்டங்கள் நடத்தி ஏராளமான மனுக்கள் கொடுத்தும் கூட இன்னைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு 2 வருஷம் முடிஞ்சது அவங்க அனுமதி லைசன்ஸ் முடிஞ்சு 20,000 லிட்டர் மட்டுமே தினசரி எடுக்க வேண்டிய அந்த நிறுவனம் இன்னைக்கு 2 லட்சம் 3 லிட்டர் தண்ணீரை சட்டவிரோதமாக எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசாங்கமும் உடனடியாக தலையிட்டு அந்த நிறுவனத்தை உடனடியாக லாக் அவுட் பண்ணணும். அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போகணும். இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் தேவையை போக்குவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு எந்த தண்ணியுமே கிடையாது. அணைகள் வறண்டுகிட்டு இருக்குது. நிலத்தடி நீர் வெகு தூரம் கீழே போயாச்சு. இதை பயன்படுத்தக்கூடிய தண்ணீரும் இன்னைக்கு விளைபொருளாக விற்பனை சரக்காக மாறி இன்னைக்கு 50 ரூபா 100 ரூபா வச்சு தண்ணி வாங்கி எல்லா ஜனங்களும் பயன்படுத்த முடியாது. அப்ப இதை அரசாங்கம் உடனடியான போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கிறோம். சார், இப்ப இந்த அணைகள்ல வந்து நீர் திருட்டு நடைபெற்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சமூக விரோதிகளால நீங்க மிரட்டப்படுறீங்க. அப்பப்போ போராட்டம் நடக்கும்போது சமூக விரோதிகளை மிரட்டப்படுறீங்க. இது குறித்து புகார் எதுவும் கொடுத்து விட்டீங்க? ஏற்கனவே இது சம்பந்தமாக இதே பகுதிகளில் குறிப்பா திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய இந்த அமராவதி பகுதிகளில் தண்ணீர் திருட்டு சம்பந்தமாக மனு கொடுத்து
அந்த மனு கொடுத்தவங்க மிரட்டப்பட்ட சம்பவம் ஏற்கனவே பல முறை செய்தியா வந்திருக்கு. நாங்க கலெக்டர் அலுவலகத்தில் இது சம்பந்தமான மனு ஏற்கனவே விவசாயிகள் சங்கம் சார்பாக மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எதுவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சட்டவிரோதமாக இந்த 2 ஆண்டுகளாக அந்த நிறுவனம், தனியார் ஒரு பெரிய நிறுவனம் தண்ணீர் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு எதிராக பேசுவதற்கு பயப்படுறாங்க இந்த பகுதி மக்கள். அப்ப அந்த அடிப்படையில் அரசாங்கம் உடனடியாக இதை தலையிட்டு அவங்க மேல நடவடிக்கைக்கு போகணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. இன்னைக்கு தேவேந்திரன், நீங்க சொல்வதை கேட்டிருப்பீங்க. அதாவது முறைகேடாக சட்டவிரோதமாக இன்று பல நிறுவனங்கள் வந்து நொய்யல் மற்றும் அமராவதி போன்ற அணைகளில் வந்து முறைகேடாக தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட எங்களுக்கு சமூக விரோதிகளால் மிரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க. இது உடனடியாக மாவட்ட நிர்வாகம், அதாவது தரமில்லா குடிநீரை பயன்படுத்த சப்ளை செய்யக்கூடிய கேன் குடி நிறுவனங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல முறைகேடாக அணைகள் நீர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன், நிச்சயமா பிரசாந்த், இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. ஒருபுறம் இந்த நீரினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கோ, அதே நேரத்தில் பொது இடங்கள்ல இருந்து, அதாவது பொது தளங்கள்ல இருந்து இந்த நீரை வந்து உறிஞ்சுவது அப்படிங்கிறது மிக ஆபத்தான ஒரு செயல். அதுவும் விற்பனை செய்யப்படுவது குறித்த ஆதங்கத்தை, பொதுமக்களினுடைய ஆதங்கத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்காங்க. ரியாஸ், அங்கே ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடால் பொதுமக்கள் போராடி வரக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான குடிநீர் நிறுவனங்கள் நீரை எடுப்பது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது? அந்த மக்களினுடைய உணர்வுகள் என்ன வெளிப்படுத்தலாம்? வணக்கம் தேவேந்திரன். அதாவது கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில தண்ணிக்காக ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பா சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகர பகுதிகளில் பல்வேறு தரப்புல வந்து தண்ணீர் வந்து கிடைக்காதனால வந்து வாட்டர் கேனை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா சேலத்தை ஒற்றி உள்ள பல்வேறு கிராம பகுதிகளிலும் வந்து பொதுமக்கள் வந்து இந்த வாட்டர் கேனை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தற்போது காசு கொடுத்து வணிக ரீதியாக தண்ணீரை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீர் வந்து தற்போது வணிகமயமாக்கிங்கிறது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. தற்போது நான் இப்போ சேலத்தை ஒற்றியுள்ள வெள்ளக்கல்பட்டி என்ற கிராமத்தில் இருக்க இந்த பகுதியில எப்பொழுதுமே வந்து தண்ணீர் வந்து வற்றாத இங்க பகுதியா இந்த பகுதி வந்து இருந்து வந்துட்டு இருக்கு. சமீப காலமாக இந்த பகுதியில வந்து தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்த கிராமத்திலும் இருக்கிற இந்த கிராம மக்களும் வந்து தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது என்னோட வந்து நேரடி பகுதி மக்கள் நினைச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தண்ணி எந்த அளவுல சிரமமா இருக்கு? உங்களுக்கு தண்ணி எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? தண்ணி இப்ப எங்களுக்கு கிடையாதுங்க. முன்னெல்லாம் நல்லா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி நாங்க நல்லா தாராளமா புழங்கிட்டு இருந்தோம். இங்க இந்த இடத்துல எல்லாம் போர் போட்டாங்க. அந்த போர் போட்டு தண்ணி எடுக்கிறதுனால இப்ப எங்களுக்கு தண்ணியே கிடையாது. நாங்க வந்து வீட்டுல 5 பேர் இருக்கிறோம். ஒரு கேன் 35 ரூபாய்க்கு வாங்குறோம். 5 பேத்துக்கு நாங்க எவ்வளவு தண்ணி வாங்கி எவ்வளவு புழங்க முடியும்? அந்த இடத்துல தண்ணி பாருங்க, அந்த தண்ணி தான் நாங்க இப்ப வடிகட்டி குடிச்சிட்டு இருக்கிறோம். சுத்தமாவே தண்ணி எல்லாம் வராத ஆயிருச்சு. இதுக்கு பார்த்து நீங்க எல்லாம் பேசி ஏதோ ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு தண்ணி வர மாதிரி ஏதோ ஒரு வழி செஞ்சு கொடுங்க. நாங்களும் போராட்டம் பண்ணிட்டோம், கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துட்டோம், எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு தண்ணி இல்லைனால நாங்க வேலைக்கே போறது இல்ல. தண்ணி பாருங்க, பொழுதுனிக்கு பைப்லயே தான் நின்று கிடக்குறோம். எங்களுக்கு தண்ணி கிடையாது. நாங்க எந்த வருமானத்தை வச்சு தண்ணி பிடிக்க முடியும்? எதுக்குல எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல தீர்வு பண்ணி கொடுங்க. தேவேந்திரன், குறிப்பா இந்த வெள்ளக்கல்பட்டி பகுதியை சுற்றி பல்வேறு பகுதிகளில் வந்து 5க்கும் மேற்பட்ட அதாவது மினரல் வாட்டர் கம்பெனிஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா அதாவது நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி ஒரு வணிக ரீதியாக விற்பனை செய்வதாக வந்து தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் வந்து சாலை மறியல், அதே போல மாவட்ட ஆட்சியர் முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தினாங்க. இருந்த போதிலும் மாவட்ட ஆட்சியர் வந்து இதை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காரு. மக்கள் சார், நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில் எந்த மாதிரியான தண்ணி எப்படி வித்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் 10 இயரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் இங்க வந்து எங்க ஏரியா நேச்சுரலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கு. பட் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ரொம்ப வறட்சி ஆனதால நான் என்ன பண்ணா ஒரு செஞ்சிடக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாலை மறியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது கூட வந்து நம்ம காவல்துறையில அறிவுரைக்கிறோம், அதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்க வேற மாதிரியான போராட்டங்கள் பண்ணுங்க. எதுக்கான போராட்டமா இருந்தது? இந்த பகுதியில என்ன நடந்துட்டு இருந்துச்சு? எதுக்காக நீங்க சாலை மறியல் பண்ணீங்க? நீங்க ஒரு கரெக்டா ஒரு 10 வருஷமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. எங்களுக்கு தண்ணி அப்ப இருந்துச்சு, நாங்க போராட்டம் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப எங்க போர்வெல்ல எதுலயுமே தண்ணி இல்ல, ரொம்ப சுத்தமா குடிக்கவே தண்ணி இல்லை எல்லாத்துக்குமே, பொதுமக்கள் எல்லாத்துக்குமே, ஹோட்டல் எல்லாத்துக்குமே. சோ அதனால பாத்தீங்கன்னா நாங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நாங்க அது மாதிரி போராட்டங்கள் நடத்தினோம். அடுத்தது கலெக்டர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்தோம். அவங்களும் வந்து நடவடிக்கைன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணாங்க. பட் ஆனா ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அதுக்கான ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கறதா. சார், நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில எவ்வளவு தண்ணீர் தொழிற்சாலைகள் வந்து இயங்கிட்டு இருக்கு? அது வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்க ஒரு 5 தண்ணி தொழிற்சாலைகள் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டேங்கர் லாரிகள்ல எடுத்துட்டு போற தண்ணி தொழிற்சாலைகள், மினரல் வாட்டர் இதுவும் நடந்துட்டு இருக்கு. இது எப்படின்னா நிலத்தடி நீரை விற்கிற ஒரு தொழில் மாதிரி ஆனதுனால தண்ணி மேல ஒரு சக மனிதனுக்கு அக்கறை இல்லாம போயிடுச்சு. இங்க இடத்துல தண்ணி எடுத்து விக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா
அங்க இருக்கிறவன் வாங்குறவன் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழலுக்கு ஆயிடுச்சு. இயற்கையா கிடைக்கிற அரிய பொக்கிஷமான தண்ணியை வந்து இன்னைக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கேவலமான நிலையில தான் மனிதன் இருக்கிறான். அவனோட வளத்தை பயன்படுத்திக்க முடியல, அது வணிகமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த இடத்துல இந்த வணிகத்தை நிறுத்தணும், இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களா வந்து நினைச்சாங்களே தவிர, இந்த ஒரு வியாபாரம், இது தண்ணி எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த அக்கறை சக மனிதனுக்கு தண்ணி இன்னொரு இடத்துலயும் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணுமேங்கிற அக்கறை வந்து குறைஞ்சு போயிடுச்சு. இந்த வணிகத்தை இதனாலதான் தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியமும் இப்ப ஏற்பட்டிருக்கு. தேவேந்திரன், அது மட்டும் இல்லாம தற்போது என்னுடன் வந்து அதாவது சூழ்நிலையில் செயல்பாட்டு பியூஷ் மனுஷன் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க, தற்போது தண்ணி ஒரு ஒரு காலத்துல வந்து தண்ணி மக்களுக்கு எல்லாத்துமே கிடைச்ச காலம் போய் இப்ப காசு கொடுத்தாதான் தண்ணி நிலைமை மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் நிலத்தடி நீர் தண்ணி உறிஞ்சி விற்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாவட்ட நிர்வாகம் இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக ரூல்ஸ் பாத்தீங்கன்னா எந்த பெர்மிஷன் இல்லாம தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரூல்ஸ் இல்லாம எந்த ஒரு நிபந்தனை இல்லாம கண்டினியூஸ் சேல்னால கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது கிளியரா தெரியுது. அதான் பிரச்சனை நிக்குதுங்க. பட் இதை மைனிங் தான் சொல்ல முடியும். இந்த மைனிங் பண்றனால ரிசோர்ஸை வந்து விற்கிறனால இன்னைக்கு அரசாங்கத்தோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பொதுமக்கள் மேல. பிடிஓ நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காரு. பிடிஓ நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ கூட இந்த தண்ணி விற்கிறது நிக்கல. அப்போ எந்த அளவுக்கு பணம் வந்து அதுல விளையாடுது பாருங்க. எல்லா தண்ணியுமே கமர்ஷியல் பர்பஸ்க்கு போகுது. நீங்க தண்ணி பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா கமர்ஷியல் ஆளுங்களுக்கு தண்ணி காப்பாற்ற பத்தி கவலை இல்ல. இப்ப இங்க ஹோட்டல் சிங்சரல் இப்போ இங்க டெம்போ நின்று இருந்தது. அவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் அவங்க லானு அவங்க துடைக்கிறதுக்காக, ஸ்கூலுக்காக, துணி துவைக்கிறதுக்காக, குடிநீர் தண்ணிக்கு மட்டும் தண்ணி பயன்படுத்தணும். இப்போ அது தெளிவா இருக்கு. இது சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சொல்லுவான், ரொம்ப வறட்சி வந்துருச்சு, குடிநீருக்கே பஞ்சமா இருக்கு, தண்ணி குடிநீருக்கு மட்டும் தான் போகணும். அந்த ரெகுலேஷன் எங்க இருக்கு? அந்த ரெகுலேஷன் கேள்வி வந்து அரசாங்கம் தான் பதில் கொடுக்கணும். அண்ட் இந்த மாதிரி பணத்துக்காக விற்கக்கூடிய எந்த பொருளையும் there is a regulation to it. அது FSSAI கூட வரலாம், மைனிங் ஆக்ட்ல கூட வரும், நீங்க ஒரு ரெவென்யூ ஆக்ட்ல கூட வரும். அந்த ரெகுலேஷன்ஸ் எங்க இருக்கு? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எங்க இருக்கு? சோ ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் இதுல இருந்து கண்ணை மூடிட்டு போயிடுச்சு. இதுதான் பெரிய சிக்கலா இருக்கீங்க. குறிப்பா இந்த பகுதி மக்கள் சொல்லும் போது 25 ரூபாய் 30 ரூபாய் கேன் கொடுத்தா நாங்க தண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எங்க இடத்துல இருந்து தண்ணி எடுத்து எங்களுக்கே தண்ணி விற்கிறாங்கிற ஒரு சூழ்நிலை சொல்றாங்க. சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க சார், இப்போ சென்னை மாதிரி பகுதியில எல்லாம் இப்ப 2000 ரூபாய் 3000 ரூபாய் எல்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு வீட்டுக்கு செலவு பண்றது. இவங்களுக்கு சங்கடம் எப்படி இருக்கும்னா, வீட்லயே தண்ணி வச்சுட்டு எதிரிலேயே தண்ணி வந்து விக்கிறத பாக்குறாங்க. 30,000 லிட்டர் டேங்கர் போகுது, 10,000 லிட்டர் டேங்கர் போட்டு 5,000 லிட்டர் டேங்கர் போகுது. கண்டினியூஸா லட்சக்கணக்கான லிட்டர் டேங்கர் போக இவங்களுக்கு வயிற்று தான் தீரும். தண்ணி காசு கொடுத்து வாங்குற மாதிரி அட்லீஸ்ட் தண்ணி இருக்கிற பகுதியில் இருந்தா அது இன்னும் கொடுமையான விஷயம். ஆனா இது புதுசு கிடையாது, பழக்கம் ஆயிடுச்சு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அதனால தான் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சென்னை கொஞ்சம் கவனிக்கணும். இது உங்களுக்கு வேணா இது ஒரு பழக்கமா இருக்கலாம். நீங்க உங்க தண்ணி எல்லாத்தையும் கடல் தண்ணி மாதிரி ஆக்கிட்டீங்க. ஆனா நல்ல தண்ணி இருக்கிற பகுதியிலயும் இந்த இன்னைக்கு நிலைமை ஆகுதுன்னா நம்ம கேவலக்குரியதான் பார்க்க முடியும் இதை. தேவேந்திரன், குறிப்பா இந்த பகுதியில ஏராளமான நீர் ஊற்றுகள் வந்து இருந்திருக்கு. தண்ணி வந்து அதிகமான அளவு கிடைச்சிருக்கு. இந்த பொதுமக்கள் தண்ணிக்காக அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்த போதிலும் தற்போது இந்த பகுதியில வந்து அதிக அளவுல வந்து போர்வெல் போட்டு தண்ணியை வந்து உறிஞ்சி குறிப்பா 10,000 ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி வந்து வெளியே கமர்ஷியல் ரீதியா வந்து விற்பனை செய்யறதால வந்து இந்த கிராமத்திற்கு தண்ணீர் இல்லாதால தற்போது இந்த கிராம மக்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது அதே போல இந்த பகுதியில குறிப்பா நாங்க நேரடி இந்த பகுதியில இந்த பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கும் போது இந்த நிலையில தற்போது இங்க அதாவது இந்த தண்ணி உறிஞ்சி எடுத்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிற ஆலை உரிமையாளர்களும் தற்போது நம்ம நினைஞ்சிருக்காங்க. சார், நீங்க சொல்லுங்க, இந்த பொதுமக்கள் சொல்ற இந்த குற்றச்சாட்டு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அதாவது நீங்க ஆலை அதிபர்கள் உறிஞ்சி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துங்க, ஆஸ் இட் இஸ் கவர்மெண்ட் வந்து என்ன ஆத்தரைசேஷன் கொடுத்திருக்குதோ அந்த லிமிட்டுக்குள்ள வாட்டரிங் பிளான்ட் ISI பிளான்ட் நம்மளது இருக்குங்க. இப்ப ஒரு 15 நாளைக்கு முன்ன கூட ISIல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு போயிருக்காங்க. சட்ட ரீதியான சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் நாங்க பண்ணலைங்க. ஒரு சிலர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்க வாட்டர் கம்பெனி வச்சிருக்கிறதுக்கு 25,000 பணம் கொடுக்கணும், 4 கம்பெனிக்காரங்க சேர்ந்து 1 லட்சம் பணம் கொடுங்க, அந்த பணம் கொடுத்தா நாங்க உங்களை எதுவும் கண்டுக்க மாட்டோம், அப்படி இல்லைன்னா நான் சாரை மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. மறைமுகமா பண்ணாங்க. நானும் FIR போட்டிருக்காங்க. இந்த நிலையில பொதுமக்கள் சாலை மேல ஈடுபட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டு மனு கொடுத்தாங்க. இந்த நிலையில கலெக்டர் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருந்தும் அதையும் தடையை மீறி நடத்திட்டு இருக்காங்களே, அதை சொல்லி சொல்லுங்க சார். அதாவது ஒரு சிலர் நடத்துறதுக்கு வந்து நான் பதில் எதுவும் சொல்ல முடியாதுங்க. எங்களோட கம்பெனில என்ன கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் இருக்குதோ அதை செய்யறோம். அது இல்லாத நான் வந்து லைன்ஸ் கிளப் இன்க்ளூடிங் பொது சேவை செஞ்சிட்டு இருக்கேன். ஃப்ரீயாவும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எங்க சொந்தக்காரங்களோட தென்னை மரம்
ஒரு ஏக்கர்ல 3/4 ஏக்கர் அழிவு நிலைக்கு போனதுக்கு வந்து வாட்டர் டேங்க்ல அவங்க டிராக்டர்ல இருந்து எங்க இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க. ₹1 நான் பணம் வாங்காம கொடுக்குறேன். ஊர் மக்கள் நாளிக்கல்பட்டியில மாரியம்மன் கோயில் பண்டிகைக்கு மட்டும் 15 லோடு தண்ணி ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொது சேவையில நாங்க செய்யறோம். ஒரு சிலர் செய்யற தவறுக்கு வந்து நாங்க எதுவும் உடன்பட முடியாது. ஹியூஸ் மணி சார் ரொம்ப அறிமுகமான நபர் தான். பொது சேவைக்கு நாங்க கூட அவங்களுக்கு மக்களுக்கு துணையாக இந்த தண்ணியால பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. இந்த பகுதியில தண்ணி உறிஞ்சி இருக்கிறதால வந்து இந்த பகுதியில் நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இந்த தண்ணியை சட்டவிரோதமா எடுக்கிறதா சொல்றாங்க. இல்ல சட்டவிரோதமா யாரோ செய்யறதுக்கு வந்து என்னன்னா அது கவர்மெண்ட் பாத்துக்குங்க. சட்டவிரோதமா செய்யறதுக்கு நாம எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. நம்ம கம்பெனி 4 கம்பெனி 5 கம்பெனி வந்து வித் ஆத்தரைசேஷனோட பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் அதுக்கு உண்டான பசுமை தீர்ப்பாயத்தில் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வச்சுதான் நம்ம முறையான தொழில் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு தான் நம்மளோட தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. தேவேந்திரன், குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா அதாவது பொதுமக்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து நாள்தோறும் வந்து தண்ணி எடுத்து இருந்தாலும் ஆனால் தற்போது வந்து அந்த நேற்று நடத்திய நாங்கள் கள அளவுல வந்து நேரடியாக பார்க்க முடிந்தது. அந்த பகுதிகளில் இருந்து மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அதையும் மீறி தண்ணிகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த நிலையில அவர்கள் வந்து தண்ணி எடுக்கப்படுவதில்லை சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தேவேந்திரன், நிச்சயமா ரியாஸ், மக்களினுடைய உணர்வுகள், மக்கள் எந்தெந்த அளவில் இந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செஞ்சீங்க. அதே நேரத்தில் ஆலை நிர்வாகத்தினர் அந்த உரிமையாளரினுடைய கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தீங்க. இருதரப்பு வாதங்களையும் முன்வச்சமைக்கு மிக நன்றி. தொடர்ச்சியாக இந்த நீர் உறிஞ்சப்படுவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பது குறித்து மேட்டுப்பாளையத்திலிருந்து சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நீர் இல்லாமல் உலகில் உயிர்கள் வாழ முடியாது. ஆனால் தற்போது சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்ற பெயரில் விற்கப்படும் நீர் மிகவும் அபாயகரமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. சுத்திகரிக்கப்படும் போது அவற்றின் மூலம் நீரில் உள்ள தூசுக்களை அகற்றலாமே தவிர அதில் உள்ள நுண்ணிய பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை அழிக்க முடியாது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மருத்துவ உலகில் இந்த தண்ணியை பற்றி எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணியை அவங்க சுத்திகரிக்கப்பட்ட முறைகளில் பார்க்குறப்போ அது வந்து சில வகை டஸ்ட்டு பார்ட்டிகளை நீக்குது, அது உண்மை. அது கூட வந்து சில வகை பாக்டீரியாக்கள் அது மருந்து அந்த தண்ணியிலேருந்து நீக்கப்படுது, அது ஓகே. ஆனால் வைரஸ் கிருமிகளோ நுண்ணிய பாக்டீரியாக்களோ கட்டாயமாக வர்றதே கிடையாது. BAS என்ற தர நிர்ணயத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட அளவீடுபடி சரியான முறையில் ஆய்வாளர்களை நியமித்து சோதனை செய்த பிறகே தண்ணீர் வெளியே அனுப்ப வேண்டும் என்பதே சட்டம். ஆனால் வறட்சியினால் தண்ணீரின்றி மக்கள் கேன் வாட்டர்களை பயன்படுத்துவதை சாதகமாக்கும் சிலர் முறையாக நீரை சுத்திகரிப்பதில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு BAS நிறுவனத்தில் வந்து தண்ணி வந்து முதல்ல சாண்ட் ஃபில்டர், குளோரின் டோசேஜ் கொடுத்து மறுபடியும் சாண்ட் ஃபில்டர் அண்ட் கார்பன் ஃபில்டர், மைக்ரான் ஃபில்டர் அண்டு ஓசோனேட்டர் மூலிமா ஓசோனேட்டர், UV, RO அந்த சிஸ்டத் மூலிமா நாங்கள் BAS தரத்துக்கான குடிநீர் பரிசோதனை குடிநீர் உற்பத்தி செஞ்சிட்ருக்கிறோம். இதில் வந்து கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு அண்டு மைக்ரோபயாலஜி டெஸ்ட் இருக்குது. அந்த தர நிர்ணயத்துக்கு வந்து கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி ஒவ்வொரு கம்பெனிலையும் அப்பாயின்ட் பண்ணி ஒவ்வொரு தண்ணியுமே டெய்லியுமே 4 மணி நேரம் டெய்லி டெஸ்டிங் எல்லாம் செஞ்சு வெளியே கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி இல்லாத தண்ணியை தயவு செஞ்சு மக்கள் வந்து வாங்கி பருகாதீங்க. சுய லாபத்திற்காக பலர் உயிரை கொள்ளும் சுத்திகரிக்கப்படாத நீரை விற்பனை செய்யும் ஆலைகளை முறையாக சோதனை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம். நீர் உறிஞ்சப்படுவதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது குறித்து ஒரு தொகுப்பில் பார்த்தோம். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் மனோஜ் இணைஞ்சிருக்காங்க மருத்துவரோடு. ஏற்கனவே ஒரு முறை அவரோடு பதிவு செஞ்சுருந்தோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் இதனால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இதை எப்படி சுகாதாரமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சுருந்தாங்க. காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறதே ஒரு சிறந்த ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மருத்துவர். ஆனால் அதை தாண்டி இன்னமும் இங்கே நிறைய குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது, நிறைய அச்சம் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் கேனில் வரக்கூடிய தண்ணீர் எப்படி சுகாதாரமானதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பிளாஸ்டிக்கே ஒரு ஆபத்து
ஆபத்து தானே அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அது குறித்து அந்த விளக்கத்தை பதிவு செய்யுங்க. அதை தாண்டி சுகாதாரமற்ற நீர் நம்முடைய குடிநீர் வந்து இருக்கும் பட்சத்தில் அதை தூய்மையாக்குறதுக்கு இங்கே மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பதிவு செய்யலாம் மனோஜ். கண்டிப்பாக தேவேந்திரன், நீங்கள் சொன்னதை போலவே இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்கள் அடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு தேவையில்லாத அந்த ரசாயனங்கள்லாம் உள்ள போகுதா, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத நம்ம டாக்டர் கேட்கலாம். டாக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று மினரல் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ஓ வாட்டரில் கம்மியாக தான் இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு வந்து மினரல் வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்க மினரல் வந்து நல்ல மினரல் சொல்லுவோம், ஆர்கானிக் மினரல்ஸ் சொல்லுவோம். அந்த ஆர்கானிக் மினரலே வந்து நமக்கு போதுமான சக்தி வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் வந்து வாட்டரில் 30 மில்லிகிராம் இருக்கா 3 மில்லிகிராம் இருக்கா நமக்கு தேவையில்லை. ஏன்னா கால்சியம் வந்து நமக்கு மற்ற சோர்ஸ் மூலமாக கிடைச்சிரும். அதே நமக்கு வந்து ஒரி பண்ணுறது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த தாது பொருட்கள், தேவையில்லாத கெமிக்கல்ஸ், மினரலுக்கும் கெமிக்கல்ஸுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று வந்து இந்த ஆர்ஓ வாட்டரில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிறது இல்லை. 2 வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேருந்து அந்த கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும்போது நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நஷ்டங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்க ஒழிய இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது இல்லை. இந்த அட்வான்டேஜ்னால, இந்த டிஸ்அட்வான்டேஜ்னால தான் நாங்கள் வந்து பாட்டில் வாட்டர்ஸை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுறதை வந்து நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணமே அதான். டாக்டர், இப்ப இந்த மாதிரியான கோடை காலங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறதால லாரிகளின் மூலமா அந்த சுத்தமான குடிநீர் அப்படின்னு சொல்லி வீடு வீடுக்கு விநியோகிக்கம் பண்றாங்க. அப்படி விநியோகிக்கக்கூடிய அந்த சுத்தமான குடிநீர்லயும் இந்த லாரியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் இருக்கும், வேற தூசுக்கள், அழுக்குகள் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கும். அப்படி வரக்கூடிய தண்ணி, ஏன்னா நிறைய பேர் இடத்துல குடி தண்ணீரே இல்லாதங்கிறப்ப அதை தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய தண்ணியை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி குடிக்கணும்? சொன்ன மாதிரி இந்த ஆர்ஓ வாட்டரோ இல்லை வீட்டில் வச்சிருக்க நம்ம அக்வா கார்ட்ஸ் மாதிரி சிஸ்டம்ஸ் என்ன பண்ணுது பேசிக்கான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டிசால்வ் ஆயிருக்க சாலிட்ஸ், வாட் எவர் சாலிட்ஸ் இந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு கொஞ்சம் அளவை வந்து குறைக்க செய்யுது. அதான் பண்ணுது. நீங்க சொன்ன மாதிரி லாரியில் வர மெடிசன்ஸ் தண்ணியில வந்து ஜாஸ்தியா வந்து தாது பொருட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பர்டிகுலரா அவங்க மெயின்டெனன்ஸ் போராக இருந்தா, துரு பிடிச்சிருந்ததுன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா தான் தாது பொருட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால நம்ம என்ன பண்ணோம், அதை ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்றதுக்கு முன்ன காலத்துல நம்ம வந்து பானையில போட்டு துணியை போட்டு ஃபில்டர் பண்ணுவோம். இப்ப சிஸ்டம் அட்வான்ஸ் ஆகவே தான் இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்றோம். அந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த சாலிட்ஸை வந்து குறைக்க செய்யுது. பட் குறைச்சாலும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாயில் தான் பண்ணணும். ஸோ என்ன பண்ண சொல்றேன்னா, அந்த வாட்டரை வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்றது. ஃபில்டர் வந்து எதை யூசிங் அக்கா காட்ட பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க அந்த பழைய காலத்துல பண்ற மாதிரி என்ன சொல்லுவோம்னா, பானையில மண் போட்டு வச்சு பண்ண சொல்லி சொல்லுவாங்க, அது பேர் சாண்ட் ஃபில்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு, பட் என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணி அதை கெமிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு கடைசியில பாயில் பண்ணீங்கன்னா தான் கிருமிகள் வந்து அதுல இருந்து போகாது நம்ம பாடிக்கு. பிளஸ் பாயில் பண்ணும்போது சில கெமிக்கல்ஸும் அந்த அளவுகள் குறைய செய்கிறது. அதனால ஒன்று வந்து வாங்குற தண்ணியை ஃபில்டர் பண்ணுங்க, 2 பாயில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சேஃபா குடிங்க. டாக்டர், இப்போதைக்கு எல்லாருமே இந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த கேன்கள் அடைக்கப்பட்ட அந்த தண்ணீரை உபயோகப்படுத்துற ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணீரால நிறைய நோய் வரும் அப்படிங்கறதுனாலதான். சோ இதை எப்படி தடுக்கிறது? ஒரே வழி இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மட்டும் தானே? தண்ணியை வந்து சுத்தமான தண்ணியை குடிச்சுன்னா பாதி நோய்கள் வராது. பர்டிகுலரா இந்த சம்மர் சீசன்ல காலரா மாதிரிகள் வரதுக்கு, காலரா, டைஃபாய்டு எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஒரே சிம்பிள் ஸ்டெப் எதுன்னு ஷார்ட்ல கேட்டீங்கன்னா, பாயில் த வாட்டர். அதை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த குழாய் தண்ணீரை கூட நம்ம முறையான வகையில நம்ம நம்மளாவே சுத்திகரிக்கப்பட்டு நம்ம உபயோகப்படுத்தணும்னா கண்டிப்பா நம்ம எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக வேண்டியதில்லை அப்படிங்கறதுதான் மருத்துவருடைய கருத்தா கூட இருக்கு. தேவேந்திரன், மனோஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. எப்படி சுகாதாரமா நம்ம குடிநீரை வந்து மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பதிவு செஞ்சிருந்தீங்க. மாநிலம் முழுவதும் இணைந்திருந்த நம்முடைய செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மிக முக்கியமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதை தாண்டி நம்ம எந்த ஒரு அணைகள்லையும் விவசாயத்திற்காக, பாசனங்களுக்காக நம்ம வந்து தண்ணீரை தேக்கி வச்சிருந்தாலும் அதை தாண்டி குடிநீருக்கு, அதாவது அந்த அணையினுடைய நீர் இருப்பு குறையும் பொழுது குடிநீருக்கான ஒரு நிலையை வச்சிருப்போம். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா அதை வேறு எந்த ஒரு உபயோகத்திற்கும் இல்லாமல், எந்த ஒரு ஃபேக்டரிக்கும் கொடுக்காமல் அதை குடிநீருக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் சில இடங்களில் இருந்தால் அந்த இடங்களில் குடிநீருக்காக அரசு நீரை பயன்படுத்துறது மட்டும்தான் சரியாக இருக்கும். சில நிறுவனங்களினுடைய விற்பனைக்காக கொடுப்பது சரியாக இருக்காது. அதை தாண்டி ஏற்கனவே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அம்மா குடிநீரை போல 20 லிட்டர் கேன்களிலும் நீரை வழங்குவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும், அதுவும் முழு வீச்சில் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்வார்கள் உரியவர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.